தேவன் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අලුත් දවසක් අපට දී තිබෙනවා. தேவன் ஒரு புதிய கிருபையையும் கொடுத்திருக்கிறார். අලුත් කරුණාවක් උන්වහන්සේ දී තිබෙනවා. இந்த மாதத்திலே 15ஆம் தேதி இந்த நாள், මේ මාසේ 15 වෙනි මේ ඉරිදා இந்த நாளை தந்த தேவன், මේ දවස දීපු දෙවියන් இந்த වහන්සේ, நேரத்தை தந்த தேவன் මේ වෙලාව දීපු දෙවියන් වහන්සේ ஒவ்வொரு நிமிடமும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. විනාඩිය උන්වහන්සේ අපව ආශිර්වාද කරනසේක. ஹல்லேலூயா. හalleluya. என்னுடைய பிரசங்க தலைப்பானது මගේ දේශනාවේ මාතෘකාව නම් தேவ எதிர்பார்ப்பு. දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். අපි යාඥා කරමු. இரக்கத்தின் நல்ல பிதாவே, කරුණාවන්ත දෙවි இந்த පියාණන්, நாளை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க මේ ஆண்டவரே. දවස බාරගතු මැනව. இந்த நாளுக்குரிய எல்லா கிருபையும் தந்திருக்கிறீர். මේ දවසට ඕන කරන හැම කරුණාවක්ම ඔබ දී தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் ஊடாக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. නොකරව ඔබගේ වචනය අනුව අපට මඟ கேட்கிற පෙන්වන්න. என்னையும் අසන මාවත්, பேசுகிற என்னையும் කතා කරන මාවත්, கேட்கிற உங்களை இந்த ஆசீர்வதிப்பாராக. අසන ඔබවත් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාපත් පියාණනි. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். මේකා පොතේ 6ஆம் அதிகாரம் 6 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි එට්ටාවද පදය. වසරම්. 8 වෙනි පදය. தமிழ்ல ஒரு ஆள், சிங்களத்தில் ஒரு ஆள் வாசிப்போம். භාෂා දෙකේම කියවමු. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். එම්බා මනුෂ්‍ය යහපත මොකද? සියා උන්වහන්සේ නුඹට පෙන්වාගේ ධර්මිෂ්ඨකම් කිරීමත් කරුණාවටත් ප්‍රේමවීමත් මේ දෙවියන් වහන්සේ වෙත යටහත් ලෙස ඇසිරීමත් මිස ස්වාමීන් වහන්සේ නුඹෙන් ඉල්ලාන්නේ වෙන කුමක්ද? ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. தேவ பிள்ளையே, දේව දරුවනි, தேவ எதிர்பார்ப்புக்கு அமைய வாழாத மக்களா இருக்கிறபடியால் දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු අනුව ජීවත් වන්නේ නැති සෙනඟක් හැටියට திரும்பவும் சொல்லுகிறேன், නැවතත් කියන්නම්. தேவ எதிர்பார்ப்புக்கு அமைய வாழாத மக்களா இருக்கிறபடியால் දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව අනුව ජීවත් වෙන්නේ නැති සෙනඟක් හැටියට ඉන්න නිසා நியாயம், ඒ නීතිය, இரக்கம், යුක්තිය සහ කරුණාව மனத்தாழ்மை ஊடாக நம்மை நடக்க அழைக்கிறார். සිත යටත්කමින් ජීවත් වෙන්නට උන්වහන්සේ කැඳවනවා. ஹல்லேலூயா. හalleluya. ஒவ்வொரு முறையும் தேவனங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். හැම වේලාවක්ම උන්වහන්සේ අපව තරවටු කරමින් ඉන්නවා. ஒவ்வொரு கிழமையும் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பேசிக்கொண்டே இருக்கிறார். හැම සතියක් තුළම දෙවියන් වහන්සේගේ වචනය යවා අපට කතා කරනවා. தேசங்கள்ல இருந்து, நகரங்கள்ல இருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஊழியர்களோடு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். දේශය තුලත් නාරාන්ත තුලත් අලුත් දේව දාසයන් තුලින් අපෙත් එක්ක උන්වහන්සේ කතා ஆனாலும் කරනවා. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ எதிர்பார்ப்பு குறைவா இருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු අපේ ජීවිත தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கியே இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව නම් හැමදාම අප වෙත යොමු ஆகவே වෙනවා. தேவனுடைய நோக்கத்துக்கு அமைய எதிர்பார்ப்புக்கு அமைய நடக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු අනුව ඇසිරෙන්න ඕන එක අපේ වගකීමක්. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යාපත්. ஆகவே முதலாவது குறிப்பாக පළවෙනි කාරණය, நியாயத்தை விரும்புகிற தேவன். යුක්තියට කැමති වෙන දෙවියන් அங்கே වහන්සේ. நாங்கள் வாசித்தோம், අපි ඒ කියවනවා, மனிதனே මනුෂ්‍යයන් நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். යාපත කුමක්ද කියන එක දන්වා තිබෙනවා. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். යාපත කුමක්ද කියන එක ඔබට ஆகவே நாங்கள் செய்ய දන්වා வேண்டிய තිබෙනවා. கடமை இன்னதென்று நமக்கு தெரியும். අපි කරන්න ඕන වගකීම මේකයි කියන එක අපි දැන ஆகவே සිටිනවා. முதலாவது அந்த காரியத்திலே தேவன் நியாயத்தை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். පළවෙනි කාර්යයට යුක්තිය බලාපොරොත්තු වෙන දෙවියන් වහන්සේ. நாளாந்த கடமைகளில் ஒன்றாய் இருக்கிறது. දවසේ වගකීමෙන් එක් දෙයක් ඒක. நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை கொண்டே நியாயத்தை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். ඔබත් මමත් දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව යුක්තිය කරන්නට ඕනේ. சில நேரம் மனுஷனுக்கு ஒரு நியாயம் இருக்கும்.
මනුස්සයට එක යුක්තියක් තිබේවි. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ අනුව ඇසිරෙන්න ඕන වගකීම තුල අපි ඉන්නවා. எப்படி நியாயத்தை நாங்கள் செய்தாலும் අපි කොහොම යුක්තිය කරාද தேவனுடைய வார்த்தையின் நம்முடைய செய்கையும் அதிலே நிலைத்திருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය සහ ක්‍රියාකාරකම් ඒ තුල රැඳී තිබෙනවා. தேவனுடைய வார்த்தை கூடாகவே எல்லாம் நடக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව තමයි හැමදේම සිද්ධ වන්නේ. தேவனுடைய வார்த்தை கூடாகவே நாங்கள் செய்து முடிக்க வேண்டியவளா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනය තුල සියල්ලම කරලා අමාර කරන්න ඕනේ. அங்கே மீகா 3:8 சொல்லப்படுகிறது. மீகா புத்தகம் 3வது அதிகாரம் 8வது මේක வசனம். 3 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේ කියවෙනවා. நானும் யாக்கோப்புக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படிக்கும் கர்த்தர் அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். සිංහල වාසි. එහෙත් මම වනාහි යාකෝබ්ට ඔහුගේ වරදක් ඊශ්‍රායල්ට ඔහුගේ පාපයක් දන්වන්නට ස්වාමින් වහන්සේගේ ආත්මය ඇතුව බලයෙන්ද යුක්තියෙන්ද ධෛර්යයෙන්ද පූර්ණව සිටිමි. அங்கே 9வது வசனம் சொல்லுகிறது 9 වෙනි පදයේ කියවෙනවා. நியாயத்தை அருவருத்து. ඒ යුක්තිය ප්‍රතික්ෂේප කරලා தேவனுடைய வார்த்தை நியாயமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ යුක්තියක් හැටියට තිබෙනවා. தேவனுடைய வார்த்தை நியாயமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ යුක්තියක් හැටියට තිබෙනවා. அதை அருவருத்து ඒක ප්‍රතික්ෂේප நாங்கள் කරලා மனுஷன் செய்கிற நியாயம்தான் மேலோங்கி நிற்கிறது. මනුස්සයන් කරන යුක්තිය තමයි ඊළට ඇවිත් அந்த තිබෙන්නේ. இடத்துல அங்கே குற்றம் சாட்டப்பட்ட எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ඒ ස්ථානයේ වරදට පත් කරන කාරණා කීපයක් அங்க තිබෙනවා. 2ம் அதிகாரம் 2வது வசனத்திலே இருந்து பார்ப்போம் என்று சொன்னோம். 1வது 2வது வசனத்தை பார்ப்போம். දෙවෙනි என்று சொன்னோம். පරිච්ඡේදයේ 1 2 කියවුවොතින් நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்களை அங்கே தீர்க்கதரிசி ஊடாக கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. අපේ ජීවිතයේ තිබෙන දේවල් අනාගත වක්තුවරයා ඒ දේ කියා තිබෙනවා. நாங்கள் அக்கிரமத்தை யோசிக்கிற மக்கள். අපි විනාශය කල්පනා කරන සෙනඟ. நம்முடைய கைகளின் வலிமைகளை நம்புற மக்கள். අපේ දෑතේ ශක්තිය විශ්වාස කරන සෙනඟ. நமக்கென வாழுகிற மக்கள். අපි වෙනුවෙන් ජීවත් වෙන සෙනඟ. எங்களுக்கு நாங்களே வாழுகிறார்கள். අපි වෙනුවෙන් අපි ජීවත් වෙනවා. அதுதான் இச்சை என்ற தலைப்பு வருகிறது. ඒක තමයි තෘෂ්ණාව කියන මාර්තුකාව ஆகவே எங்க වෙන්නේ. 2ம் அதிகாரம் 1-2 வசனங்கள்லாம் அப்படியே சொல்லப்படுகிறது. දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ දෙවෙනි පදයේ அங்கே வாசித்து பாருங்கள். කියවලා බලන්න. அங்கே அக்கிரமத்தை யோசித்து ඒ විනාශ වීම කල්පනා කළා. படுக்கைகள் மேலே பொல்லாப்பை செய்ய எத்தனம் பண்ணி ඒ නින්දට යන විට මොනවද කරන්න කියලා කල්පනා කළා. தங்கள் கைகளின் வல்லமையில் இருக்கிறபடியால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து තමන්ගේ දෑතේ බලය තිබෙනින්දා එළි වෙන විට ඒ දේ සිද්ධ කරලා. அங்கே படுக்கையிலே யோசிக்கிறோம், නිදා ගන්න ඇඳේ කල්පනා කරනවා. கூடி யோசிக்கிறோம். එකතු වෙලා කල්පනා කරනවා. சில காரியங்களை நடப்பிக்க இரவு யோசித்து விடிய நடப்பிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். රෑ කල්පනා කරලා උදේ ඒ දේ සිද්ධ කරන්න ඕනේ කියලා සැලසුම් කරනවා. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ හැමදේම දැන සිටිනවා. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். හැමදේම දැන සිටිනවා. அங்க யாக்கோப்புக்கு அவனுடைய மீறுதலை, இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தையும் அறிவிக்கிற தேவன். ඒ යාකෝබ්ට ප්‍රතික්ෂේප කරන එකයි ඊශ්‍රායෙල්ගේ වැරදිත් කියා දෙන දෙවියන් වහන්සේ. ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறோம், හැම සතියෙම අපි දැනගෙන அறிந்து සිටිනවා. கொண்டே நடக்கிறோம். ඒ දැනගෙන ඇසිරෙනවා. அங்க மீகா 2:7 நாங்கள் வாசிக்கிறோம். මේක දෙවෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ අපි කියවනවා. யாக்கோப்பு வம்சம் என்ற பெயர் பெற்றவர்களே, යාකෝබ්ගේ වංශාවලිය කියලා නම් තබාගත්තු අය. கர்த்தருடைய ஆவி குறுகி போயிட்டு දෙවියන් වහන්සේගේ ආත්මය කුඩා වීලා ගිහිල්ලාද அவருடைய கிரிகைகள் இவைகள் தானோ, ඒ අයගේ ක්‍රියාව මේකදෝ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. යාපත ඇටියට ඇසිරෙන අයට මගේ වචනය යාපත කරන්නේ නැද්ද? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்யாது. ඒ යාපතක් ඇටියට ඇසිරෙන අයට යාපතක් කරන්නේ ஆகவே නැද්ද? தேவனுடைய வார்த்தையின் ஊடாகவே நம்முடைய நியாயம் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනය තුල අපිට යුක්තිය තිබෙන්න எந்த ඕනේ. காரியங்களா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நாங்கள் முக்கியப்படுத்த මොන வேண்டியவர்கள். දේවල් වුණත් දෙවියන් වහන්සේගේ වචනයට වැදගත්කම දෙන්නට ඕනේ. நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையை வார்த்தையினூடாக
பார்த்து கொள்ள வேண்டியவளா இருக்கிறோம். දිනපතා අපේ ජීවිතේ වචනය තුලින් බලා ගන්නට ඕනේ. தேவன் எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாரோ දෙවියන් වහන්සේ මොන මොන දේවල්ද අපේ ජීවිතේ වරදට පත් කරන්නේ? நாளாந்தம் அந்த வார்த்தையிலே எங்களை சரிப்படுத்த வேண்டியவளா இருக்கிறோம். දිනපතා ඒ වචනයෙන් අපි අපව අරිගස්ස ගන්නට ஆகவே ඕනේ. நியாயம் என்ற சொல்லப்படுகிற இந்த காரியத்திலே ඒ යුක්තිය කියන ඒ කාර්යය තුල நியாயம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்திலே යුක්තිය කියන ඒ කාර්යය තුල தேவனுடைய வார்த்தை நியாயமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය යුක්තියක් தேவனுடைய ඇති. வார்த்தை தான் நியாயம். දෙවියන් වහන්සේගේ වචනය පමණයි மனுஷர் යුක්තිය. சொல்லுகிற செய்கிற எந்த காரியங்களும் நியாயத்திலே வராது. මනුස්සයන් කරන කියන දේවල් ඒ යුක්තියක් නොවේ. தேவனுடைய வார்த்தை ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நியாயமாய் மாறும். දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් කරන හැම දෙයක්ම යුක්තියක් ඇටියට நாங்கள் වෙනස් எதை වෙවි. கேள்விப்பட்டாலோ எதை செய்தாலோ අපි මොන දේ කරත් ඒක ඇසුවත් தேவனுடைய வார்த்தையின் ஊடாக செய்வோம். දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් කරමු. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செய்வோம். දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් කරමු. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே மாத்திரம்தான் நியாயம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය තුල පමණයි යුක්තිය நாங்கள் තිබෙන්නේ. எதையும் பேசலாம், எதையும் சாதிக்கலாம். අපි මොන දේ කරන්නත් පුළුවන් මොන දේ ඉෂ්ට ஒரு කරන්නත් நாள் පුළුවන්. அது நியாயத்திலே வரும். එක දවසක් ඒක යුක්තිය දවසේ ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். එක දවසක් දෙවියන් වහන්සේගේ වචනය ඉෂ්ට වේවි. ஹalleluya. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ கர்த்தர் යහපත්. நல்லவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ යහපත්ව සිටිනවා. நன்றாக சிந்தித்து பாருங்கள். හොඳට කල්පනා කරලා බලන්න. அங்கே நமக்கென்று சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது. අපිට කියලා යම් දේවල් ඒ ස්ථානයේ அங்க තිබෙනවා. அக்கிரமத்தை யோசிக்கிறோம். ඒ විනාශ වෙන දේවල් கைகளின் வலிமையை நம்புகிறோம். හිතනවා. கைகளின் வலிமையை நம்புகிறோம். ඒ දෑතේ බලය විශ්වාස කරනවා. நம்ம நம்புறோம். අපව අපි විශ්වාස කරනවා. கைகளின் வலிமை ඒ දෑතේ ශක්තිය என்று சொல்லும் போது எங்களுடைய உழைப்பு අපේ கடவுளாய் අඹ කෙරීම கடவுளாய் இருக்கிறது. ඒක තමයි අපිට දෙවියන් වහන්සේ බවට கடவுளாய் දෙන්නේ. இருக்கிறது. ඒක තමයි අපිට දෙවියන් වහන්සේ நம்முடைய බවට காரியம் மேலோங்கி இருக்கிறது. අපේ දේවල් ඉහළට ඇවිත් තිබෙනවා. தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்த வேண்டியதெல்லாம் நம்முடைய கைகளின் கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். දෙවියන් වහන්සේට කැප කරන්න හැමදේම අපේ දෑතේ ශක්තියට දෙනවා. நம்ம எந்த காரியமா இருந்தாலும் මොන දේ වුණත් தேவனுடைய வார்த்தைக்கு ஊடாக பார்ப்போம். දෙවියන් වහන්සේගේ වචනය තුල බලමු. எதை கொடுத்தாலும் வாங்கினாலும், මොන දේ ගත්තත් විකුණුවත්, எதை செய்தாலும் මොන දේ කරත් வார்த்தையின்படியே වචනය අනුව கர்த்தருக்கென்று ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් கர்த்தருக்கென்று செய்கிறோம். ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් කරනවා. கர்த்தருக்கென்று வாழுகிறோம். ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙනවා. கர்த்தருக்கென்று தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறோம். ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් ඒ වචනය අනුව ජීවත් වෙනවා. தனக்கென்று வாழுகிறோம். අපිටම කියලා ජීවත් වෙනවා. தனக்கென்று තමන්ටම කියලා. எங்களுக்கே நாங்கள் අපිට අපි சில நேரம் நான் சொல்லுவோம், සමහර විට අපි කියනවා நான் ஆராதனை போறேன் வர்றேன், ஆராதனைக்கு போறேன் வர்றேன். නමස්කාරමයට යනවා එනවා. சொல்லுங்க ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இது எங்களுக்கென்று வாழ்றோம். මේක අපි වෙනුවෙන් ජීවත් වෙනවා. தேவனுக்கென்று வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්න தேவனுக்கென்று நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් යම් දේවල් කරන්න ඕන ඇටියට අපි ඉන්නවා. பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். අපි ගායනා කරනවා නමස්කාර කරනවා. நல்லது. சொல்லுங்க ஹalleluya. හොඳයි යාපත්. ஹalleluya. 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 தேவனுக்கென்று செய்கிறோம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කරනවා. நாங்கள் ஒவ்வொரு செய்கைகளும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். හැම ක්‍රියාවක්ම දෙවියන් වහන්සේට කැප කරනවා. எங்களுக்கென்று வாழ முடியாது. අපි වෙනුවෙන් ජීවත් වෙන්නට බෑ. எங்களுக்கென்று வாழ முடியாது. අපි වෙනුවෙන් ජීවත් වෙන්නට බෑ. எங்களுக்கு அதாவது பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கைகளின் வல்லமை இருக்கிறபடியால் விடிய காலம் ஆகிற போது அதை நடப்பித்து තමන් දෙයක් කල්පනා කරලා මේ දේ එළිවෙද්දි මගේ දෑතේ බලය තිබෙනවා එළිවෙද්දි මේ දේ මට කරන්න පුළුවන් කියලා ඒ දේ සිද්ධ කරලා அதே போல இரண்டாவது வசனம் சொல்கிறது, வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. තමන්ගේ දේපල ඇවිල්ලා ඉච්ඡාවට ලක් කරලා තමන්ගේ කුඹුරු තමන්ගේ දේපල් තමන්ට තියෙන අය ඉච්ඡාවට ලක් කරලා ඒ දේවල් උදුර ගන්නවා. ඕකට අයියෝ. எங்களுக்கென்றே நாங்கள் வாழ பார்க்கிறோம். අපි වෙනුවෙන් අපි ජීවත් වෙන්න බලනවා. தேவனுக்கென்று வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් අපි ජීවත් වන්නට ඕනේ. தேவைகள் அதிகம், ඌමනාවල් බොහෝ තිබෙනවා. தேவையை சந்திக்கிறவர் பெரியவர். ඒ දේවල් සපයන එක්කෙනා මහත්ය. ஹalleluya. 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 எங்களுக்கு தேவைகள் அதிகம் අපිට இருக்கிறது. ඌමනාවල් බොහෝ තිබෙනවා. தேவையை சந்திக்கிறவர் பெரியவர். ඒ ඌමනාව සපයන කෙනා විශාලයි இந்த මහත්ය. சில நேரத்துல நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், සමහර විට සමහර අය කියනවා මං අසනවා இந்த யுத்தத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு
ஈரான் இராணுவத்திலே මේ යුද්ධයෙන් අල්ලගත්තු ඉරාන් අමුදාව ඉන්න අය ஒரு சொன்னார், பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன், මුදල් මං ඕන තරම් දෙන්නම්, எவ்வளவு வேண்டுமானாலும் தர்றேன், ඕන තරම් දෙන්නම්, என்னை காப்பாற்றி விடு, මාව ආරක්ෂා කරන්න, මාව බේරගන්න, என்னை காப்பாற்றி මාව விடு. බේරගන්න. பணம் இருக்கலாம், මුදල් තියෙන්න පුළුවන්. பணம் நம்மை காப்பாற்றாது. මුදල් අපව බේරගන්නේ නැහැ. பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, මුදල් අපේ ජීවිතේට ඕනේ. பணம் தேவை. මුදල් ඕනේ. பணத்தை கொடுக்கிற தேவன் பெரியவர், මුදල් දෙන දෙවියන් වහන්සේ මාත්‍ය. ஜீவனை கொடுக்கிற தேவன் பெரியவர். ජීවනයේ දෙන දෙවියන් වහන්සේ මාත්‍ය. அந்த சாப்பிடுறதுக்கும் தேவன் ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும், කෑම කන්නත් දෙවියන් වහන්සේ වේලාවක් දෙන්න ඕනේ. அந்த அதை அனுபவிக்க தேவன் நேரத்தை ඒක கொடுத்திருக்கிறார். බුද්ධි විඳින දෙවියන් වහන්සේ වේලාව அதை දෙනවා. என்ன செய்தாலும் தேவன் அந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். මොන දේ කරත් ඒ වේලාව දෙවියන් වහන්සේ අපට දී அந்த තිබෙනවා. அவற்றை தந்த தேவன் பெரியவராக இருக்கிறார். ඒ දේ දීපු දෙවියන් වහන්සේ මාත්‍ය. முக்கியமானது தேவனுடைய வார்த்தை. වැදගත් වන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය. இரண்டாவது குறிப்பாக දෙවෙනි කාරණය தேவன் இரக்கத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කරුණාවට කැමති වෙන දෙවියන් முதலாவது වහන්සේ. தேவனுடைய நியாயம், පළමුව දෙවියන් වහන්සේගේ அந்த යුක්තිය. வார்த்தையோடு ஒப்பிட்டு நாங்கள் வாழ வேண்டியவர்களாய் ඒ இருக்கிறோம். වචනයට කැප කරලා අපි ජීවත් වෙන්න ඕනේ. இரண்டாவது தேவனுடைய இரக்கமாய் இருக்கிறது. දෙවනුව දෙවියන් වහන්සේගේ අනුකම්පාව. தேவன் இரக்கத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අනුකම්පාවට කැමති වෙන දෙවියන් ஓசியா වහන්සේ. புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். සියා පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදය. சிங்களத்திலே வாசிப்போம். සිංහල භාෂාවෙන් කියවමු. இரக்கத்தை விரும்பும் தேவன் பலியை அல்ல இரக்கத்தையும் தகனைப்பலியை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் தேவன் விரும்புகிறார். பலியை அல்ல இரக்கத்தையும் தகனப்பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லப்படுகிறது. சிங்களத்தில் வாசி. தானியேல் கடுது සියා 6 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදය. சிங்கள வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையும். ஓ, பக்கம் 1053. 6. අය මම පූජාවට නොව කරුණාවටත් දවන පූජාවට වඩා දෙවියන් වහන්සේගේ ඇදෙන ගැන්මටත් කැමැත්තෙමි. சொல்லுங்க அல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ආපත්‍ය. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හලෙලූයා. இந்த இடத்துல இரக்கம் என்ற வார்த்தை இருக்கிறது. මේ ස්ථාන කරුණාව කියන වචනේ තිබෙනවා. நாங்க சில நேரம் இப்படி சொல்லலாம், සමහර විට අපි මේම කියන්නට පුළුවන්. ஐயோ பாஸ்டர் தனியே இருக்கிறார், පාස්ටර් තනියෙන් ඉන්නේ. ஐயோ பாஸ்டர் தனியே ஓடுறார், පාස්ටර් තනියම දුවනවා. ஐயோ அந்த ஊழியக்காரன் தனியே போகிறான், ඒ සේවකයා තනියෙන්ම යනවා. அவர் சரியா கஷ்டப்படுறார், ගොඩාක් එයා වේස වෙනවා. ஐயோ அந்த தம்பி பாவம். ඒ මල්ලි පව්. இந்த வார்த்தையிலே இரக்கம் என்ற சொல் மாத்திரம் இருக்கிறது. මේ වචනය තුල කරුණාව කියන ඒ වචනය පමණයි තිබෙන්නේ. இரக்கம் என்பது ඒ කරුණාව இந்த இடத்துல කියන්නේ கிரிகையோடு அடங்கி இருக்கிறது. මේ ස්ථානයේ ක්‍රියාවත් එක්ක තමයි අඩංගු වෙන්නේ. கிரிகையோடு நடக்க வேண்டி இருக்கிறது. ඒ ක්‍රියාවත් එක්ක வாயில ඇසෙන්නට சொல்ற ඕනේ. வார்த்தை அல்ல. ඕක මුඛයෙන් කියන වචනේ නෙවෙයි. பலி வந்து கிரிகையா இருக்கிறது. ඒ පූජාව කියන්නේ ක්‍රියාවක් හැටියට பலிக்கு තිබෙනවා. வேண்டியது சில நேரம் ஆடோ மாடோ அங்க செலுத்த வேண்டிய பகுதியை அன்றைக்கு இஸ்ரவேலர் செலுத்தினார்கள். පූජාවට ඕනේ එක්ක අරකෙක්කෝ එළුවෙක් තමයි ඕනේ. ඒ දේ ඉස්රායලයේ ඒ දවස්වල කරා. பலியிலே கொல்லப்பட்டது ஒரு உயிர். පූජාවෙන් මැරුණේ එක ජීවිතයක්. அந்த நோவு அந்த மிருகத்துக்கு மட்டும்தான் தெரியும். ඒකේ කැක්කුම ඒ සත්වයාට පමණයි දන්නේ. அந்த நோவுக்கு அந்த பலிக்குரிய பொருள் மாத்திரமே அதுல பங்கெடுக்கிறது. ඒ පූජාවට ඕන කරන පංගුකාරත්වය පමණයි ඒ ස්ථානයේ තබන්නේ. நமக்கு நோகாது. අපිට රිදෙන්නේ නැහැ. ஆகவே இரக்கம் என்பது ඒ කරුණාව කියන්නේ கிரிகையோடு ஒத்திருக்கிறது. ඒ ක්‍රියාවත් එක්ක තිබෙන්නේ. கிரிகையோடு ஒத்திருக்கிறது. ඒ ක්‍රියාවත් එක්ක තිබෙන්නේ. அதனாலதான் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று ඒ சொல்கிறார். නිසා තමයි කියන්නේ පූජාව නොවේ කරුණාවට මං කැමැත්තෙන් ඉන්නේ. அங்க என்ன நடக்கிறது? ඒ ස්ථානයේ මොනවද සිද්ධ වෙන්නේ? கனவீனம் இருக்கிறது. ඒ கனவீனம். ගෞරවයට නැති දේවල්, අගෞරවයේ දේවල් තිබෙනවා. கனவீனம். අගෞරවයේ அங்க දේවල්, சொல்லுது அன்பு, ප්‍රේමය, பாசம் ප්‍රේමය, குறைவு. අඩුපාඩුකම්.
குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், පවුලක් ගත්තොතින් சபையை எடுத்துக்கொண்டா, සභාවක් ගත්තොතින් எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கொண்டா, පෞද්ගලික ජීවිත சமூகத்தை எடுத்துக்கொண்டால் සමාජය ගත්තොතින් அன்பு பாசம் குறைவாயிருக்கிறது. ප්‍රේමය ආදරය අඩුවෙන් තිබෙන්නේ. அறிகிற அறிவும் நம்பிக்கையும் குறைவாயிருக்குது. දැන ගැනීම සහ ඒ විශ්වාසය අඩුවෙන් තිබෙන්නේ. பலி அல்ல, පූජාව නොවේ இரக்கம் කරුණාව. செய்கையோடு இருக்கிறது. ඒ ක්‍රියාවත් එක්ක තිබෙන්නේ. செய்கையை மாத்திரம் அங்கே விரும்புகிறார். ක්‍රියාව පමණක් තමයි ඒ ස්ථානයේ කැමති நாங்கள் වන්නේ. மற்றவர்களுக்கு ரகசியமா உதவுறது நல்ல காரியம். මත් අන්න අයට රාසෙන් උදව් කරන එක හොඳයි. சில வேளை செய்து போட்டு சொல்லாம இருப்போம். සමහර විට කරලා අපි කියන්නෙත් නැහැ. நல்லது, சொல்லுங்க அல்லேலூயா, හොඳයි යාපත් அல்லேலூயா, அல்லேலூயா, හලෙලූයා அல்லேலூயா. හලෙලූයා. இப்படி நாங்கள் செய்கிற மக்கள் இருக்கிறோம். මේම කරන සෙනගක් ඉන්නවා. நியாயம் செய்கிறவர்கள் இருக்கிறோம். යුක්තිය කරන අය ඉන්නවා. இரக்கம் செய்கிறவர்கள் இருக்கிறோம். කරුණාව දක්වන අය ඉන්නවා. அல்லேலூயா. හලෙලූයා. இன்னும் அதிகப்படுத்து, තවත් ඒක වැඩි කරන්න. இன்னும் செய், තවත් කරන්න. இன்னும் அதை தேவன் விரும்புகிறார். තවත් ඒක දෙවියන් சில වහන්සේ நேரம் කැමති நாங்கள் වෙනවා. கதை விடுகிற மக்களா இருக்கிறோம். கதை விடுகிற மக்கள், සමහර විට අපි කතාව පමණයි කියන්නේ. கதை விடுவோம். කතාවකට කියනවා. போன முறை ගිය පාර அல்லது ஒரு காலம் එක කාලයක් இப்படி நடந்துச்சு, මේම සිද්ධ වුණා. இப்படி செய்தோம், මේම කරා. இப்படி நடந்து கொண்டோம். මේම අපි அது ඇසිරුණා. முடிஞ்சுது. ඒක අවසාන වුණා. அதுக்குரிய பங்கு உனக்கு கிடைத்து விட்டாயிற்று. ඒකේ පංගුකාරත්වය ඔබ ලබලා ඉවරයි. ஆனால் இரக்கம் என்பது தொடர் செயலா இருக்கிறது. ඒ කරුණාව කියන්නේ නොකඩවා එන දෙයක්. நியாயம் என்பது தொடர் செயலா இருக்கிறது. යුක්තිය කියන්නේ නොකඩවා එන ஆக දෙයක්. தொடர்ந்து நம்முடைய தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம். නොකඩවා ඒ දේ දෙවියන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙන දෙයක්. குறிப்பிட்ட செய்கையோடு முடிந்து விடுவதில்லை கிறிஸ்தவம். යම්කිසි සීමාවක් තුලින් ඒ අවසාන උනේ නැහැ. ඒක තමයි කිතුණු ජීවිතේ. நாளாந்தம் கனவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். දිනපතා අගෞරවයට පත් කරමින් ඉන්නවා. நாளாந்தம் கனவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். දිනපතා අගෞරවයට පත් බීමින් තිබෙනවා. மீகா 7ஆம் அதிகாரம், மீகா புத்தகம் 7ஆம் මීගා அதிகாரம் 8 වෙනි පරිච්ඡේදය 7வது வசனத்திலே பாருங்க. 8 වෙනි පදයේ කියවන්න. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சகனின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நானோவென்றால் 7வது மீகா 7:7. මම වනාහි ස්වාමින් වහන්සේ දෙස බලා සිට මාගේ ගැලවීම දෙවියන් වහන්සේ කෙරෙහි බලාපොරොත්තු වන්නෙමි. මාගේ දෙවියන් වහන්සේ මාගේ වචනය අසනවා ඇත. சொல்லுங்க அல்லேலூயா. හලෙලූයා. ஆனா அதுக்கு மேல 6வது வசனத்திலே 6 වෙනි පදයේදී 6வது வசனத்திலே 6 වෙනි පදය மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாக்கி விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. 6 වෙනි පදය. මක් නිසාද පුත්‍රයා පියාට අගෞරව කරයි, දුව ඇගේ මවට විරුද්ධවද යෙහෙළිය ඇගේ නැන්දාට විරුද්ධවද නැගිටි. මිනිසෙකු සතරෝ නම් තමාගේම පවුලේ අයවල්ය. போலி அன்பு, போலி அன்பு, රංගපෑමේ ප්‍රේමයක්. போலி பாசம். රංගපෑමේ ආදරයක්. கண்டா அம்மான்னு சொல்லுவோம், දැක්කොත් අම්මා කියලා කියනවා. மற்றபடி சும்மா. නැත්තම් නිකන්. கண்டால் அம்மா දැක්කොත් අම්මා அல்லது சும்மா. නැත්තම් නිකන්. இப்படித்தான் கனவீனம். මේක තමයි අගෞරවය. கனவீனப்படுத்துகிறோம். අපි අගෞරවයට පත් කරනවා. இப்ப உங்களைத்தான் பத்தி பேசிக் கொண்டிருந்தோம். දැන් ඔබ ගැන තමයි කතා කරන්නේ. அது வரைக்கும் பட்ட ஏச்சு, ඒ වෙනකන් හොඳට බැන්නා. அது வரைக்கும் பட்ட ஏச்சு நடக்கும். හොඳට බැන්නා. நாங்க கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். අපි අගෞරවයට ලක් இந்த කරනවා. இடத்துல எங்க இரக்கம் நடக்குது? මේ ස්ථානයේ කොහමද செய்கையில කරුණාව? இல்ல, ඒ ක්‍රියාව තුල නෑ. வாயில மாத்திரம். වචන මුඛයෙන් පමණයි. அம்மா தனியா கஷ்டப்படுறா, අම්මා තනියෙන් වේස වෙනවා. அம்மா பாவம் අම්මා පව් தனியா தான் இருக்கிறாங்க. තනියෙන් තමයි ඉන්නේ. அப்படிதான் එහෙම තමයි. முடிஞ்சது கலவல். ඒක කතන්දරය நான் சின்ன අවසන්. ஜெபம் பண்ணுவோம், අපි යාඥා කරනවා. சின்ன ஜெபம் பண்ணுவோம். පොඩි යාඥාවක් කරනවා. பாஸ்டர் எடுத்து கொடுப்போம் போன். පාසට ෆෝන් එක අරන් දෙමු. பாஸ்டர் போனூடாக ஜெபம் பண்ணுவார். ෆෝන් එක තුලින් පාලකතුමා යාඥා எங்களோட කරා. கடமை முடிந்தது என்று சில நேரம் நினைக்கிறோம். අපේ වගකීම අවසන් උනායි කියලා අපි அப்ப හිතනවා. கனவீனத்தை கனவீனம் பண்ணிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கோம். අගෞරවයට ලක් කරමින් අපි ඉන්නවා. அன்பு பாசம் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்குது. ප්‍රේමයේ ආදරය අඩු වීගෙන යනවා. நாட்கள் பொல்லாததா இருக்கிறது, දවස් නපුරුය. நாட்கள் பொல்லாததா இருக்குது. දවස් නපුරුයි. கடைசி நேரத்துல விசுவாசம் இருக்கோ தெரியாது. අන්තිම කාලේ ඇදහිල්ල තිබෙනවද නැද්ද දන්නේ இன்றைக்குள்ள නැහැ. நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்குது. මේ ඉරවීම දවසෙන් දවසට එනවා, වැඩි இன்றைக்கு වෙනවා. பாடின பாடல்கள் எல்லாம் நான் பூமி அசைந்தாலும் வானம் இல்லாம போனாலும்
நான் ஆண்டவரில் நிலைப்பேன்னு சொல்லி எல்லாம் பாடி இருக்கோம். අද අපි ගායනා කර ආසපොලෝ පාව ගියත් මන් දෙවියන් වහන්සේ තුල රැඳී ඉන්නවා. ஆனால் කියලා. தேவனுடைய நியாயத்தை கொண்டு வார்த்தையை கொண்டு வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ යුක්තිය අනුවෙන් වචනය අනුවෙන් අපි ජීවත් වෙන්න ඕන සෙනඟක් அந்த ඇතුළේ ඉන්නවා. அந்த காரியத்திலே நாங்கள் இரக்கத்தை செய்து முடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ඒ වචනය තුල ඒ කරුණාව කරලා අවසන් කරන්න ඕන සෙනඟක් ඇතුළේ අපි அறிக்கை, ඉන්නවා. அதாவது அங்கே சொல்லப்படுகிறது ஸ்தானிக்க அறிகிற வேணும். அறிவும் நம்பிக்கையும். දැනගැනීමේ දැනීමත් நம்பிக்கை ඒ විශ්වාසයත් அங்கே சொல்லப்படுது 7வது வசனம், நானோவென்றால் අත්වෙනි පදේ කියවෙනවා මම නම් கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். මගේ ගැලවීම ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් මම රැඳී ඉන්නවා. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி காத்திருப்பேன். මම දෙවියන් වහන්සේ කෙරේ යොමු වෙලා උන්වහන්සේ වෙනුවෙන් මම රැඳී ඉන්නවා. நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம்னு தெரியாது. අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ කොපමණ කාලයක් රැඳී ඉන්නවද කියලා දන්නේ නැහැ. நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தைக்கு நேராக எவ்வளவு எத்தனை பேர் நான் ஓடுகிறோம்னு தெரியாது. දිනපතා අපේ දිවීමේදී වචනය අනුව කී දෙනෙක් දුවනවද කියලා දන්නේ නැහැ. அங்க சொல்லப்படுது நானோவென்றால் මම නම් நானோவென்றால் මම නම් தேவ வார்த்தைக்கு நேராக දෙවියන් වහන්සේගේ වචනයට ඉදිරියෙන් சிலவேளை தேவனுடைய அறிவிப்பு இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை, அதாவது இந்த இடத்துல சபை கூடுதலை குறித்து சொல்லப்படுகிறது. සභාව රැස් වෙන එක මේ ස්ථානයේ කියවෙනවා. இந்த கிழமை இன்னது நடக்கும், මේ සතියේ මේ දේ සිද්ධ වේවි. சனிக்கிழமை இன்னது நடக்கும், සෙනසුරාදා මේ දේ සිද්ධ වෙනවා. புதன்கிழமை இன்னது நடக்கும். බදාදා මේ දේ සිද්ධ நாம වෙනවා. எங்க கூடுறோம்? අපි කොහෙද රැස් நேரம் වෙන්නේ? இல்ல கூடுறதுக்கு, රැස් වෙන්න වෙලාවක් நேரம் இல்ல. වෙලාවක් නැහැ. எங்க செலவழிக்கிறோம் இந்த நேரம் எல்லாம்? අපි මේ වෙලාව කොහෙද අපි ඒ දේ කොය ස්ථානයේද අපි எது நம்முடைய நியாயம், මොකද්ද අපේ යුක්තිය? எது இரக்கம்? මොකද්ද කරුණාව? இப்ப எங்க இருந்து செய்து கொண்டிருக்கிறோம்? අපි මොනවද කරාගෙන ඉන්නේ? எதை கேட்டாலும் நேரம் இல்ல சொல்லுவோம், මොනව ඇසුවත් වෙලාවක් எதை නැහැ. கேட்டாலும் நேரம் இல்ல. මොන දේ ඇසුවත් වෙලාව නැහැ. ஆனால் எங்களுக்கு நேரங்கள் நிறைய இருக்குது. අපිට වෙලාවල් බොහෝ තිබෙනවා. கிளினிக் போக நேரம் இருக்கு, කිලිනික් යන්න වෙලාවක් තිබෙනවා. சந்தை போக நேரம் இருக்கு, පොළට යන්න වෙලාවක් තියෙනවා. பொழுதுபோக்க நேரம் இருக்கு. නිකන් කාලය ගත කරන්න වෙලාවක් තිබෙනවා. எங்க வந்தீங்க? කොහෙද ආවේ? சும்மா வந்த இன்னைக்கு නිකන් டைம், ආවේ. சும்மா வந்த இன்னைக்கு டைம், නිකන් ආවේ අද වෙලාව சும்மா வந்தோம் නිකන් ආවලු. அப்படியெல்லாம் சொல்லுவோம். එහෙම අපි කියනවා. சும்மா வராதீங்க, නිකන් එන්න එපා. பிரயோசனத்தோட வாங்க. ප්‍රයෝජනයක් එක්ක சொல்லுங்க එන්න. ஹalleluya. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් ஆமென். වහන්සේ அப்ப යාපත්. நியாயம் இரக்கமா இருக்கிறது. යුක්තියේ කරුණාවන්ත දෙවියන් වහන්සේ. நியாயம் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது, යුක්තිය දෙවියන් වහන්සේගේ වචනේ இரக்கம் තිබෙනවා. செய்கையில இருக்கிறது. ඒ කරුණාව ක්‍රියාකාරත්වයේ பலியை තිබෙනවා. விரும்புகிற தேவன் அல்ல, පූජාවට කැමති වෙන දෙවියන් பலியை වහන්සේ விரும்புகிற නෙවෙයි. தேவன் அல்ல. පූජාවට කැමැත්ත දක්වන දෙවියන් වහන්සේ නෙවෙයි. மூன்றாவது காரியம், තුන්වෙනි කාරණය. அந்த வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், වචනේ අපි மீக කියවනවා. 6:8 சொல்லப்படுகிறது, මේක අයේ 8 කියවෙනවා. மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். මනුස්සයර යාපත උන්වහන්සේ දන්වා තිබෙනවා. நியாயத்தையும் இரக்கத்தையும் சிநேகித்து යුක්තිය සහ කරුණාවන්තට ප්‍රේම කරලා உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லவா தேவன் விரும்புகிறார். ඔබගේ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සිතේ යටත්ව ඇසිරෙන එක තමයි උන්වහන්සේ நியாயத்தை කැමැත්ත. சிநேகித்து, ඒ ප්‍රේම යුක්තියට ප්‍රේම කරලා இரக்கத்தை சிநேகித்து, ඒ කරුණාවට ප්‍රේම කරලා அடுத்து ரெண்டு நாங்கள் சரியாய் செய்கிற போது மனத்தாழ்மை ඒ உண்டாகிறது. දෙකම හරියට කරන විට සිතේ යටත්භාවය ඇති වෙනවා. மனத்தாழ்மை வேண்டும். ඒ සිතේ යටත්භාවය ඕනේ. தேவனுடைய வார்த்தையோடு දෙවියන් වහන්සේගේ වචනය තුලත් தேவனுக்கு ஏற்ற கிரியையோடும் செய்கிற போது දෙවියන් වහන්සේත් එක්ක ඒ ක්‍රියාව කරන විට தேவன் நன்மை செய்ய வல்லவராய் දෙවියන් වහන්සේ යාපත කරන්න நன்மை බලවන්ත. செய்வார். යාපත කරાવી. நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். යාපත කරන්න උන්වහන්සේ எங்களிடத்துல බලවත්. இருக்கிறதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். අප තුල තියෙන දේ වෙනස් කරන්න ඕනේ. எங்களிடத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட අප வேண்டும். තුල තියෙන දේ අපි වෙනස් කරා ගන්න எதை ඕනේ. செய்தாலும் எங்களுக்கென்று ஒரு நியாயம் வைத்திருப்போம். මොනවා කරත් අපට කියලා යුක්තියක් තබා எங்கட තිබෙනවා. பக்கம் நியாயம் தான் என்று நாங்கள் சில நேரம் சொல்ல முனைவோம். අපි යුක්තියෙන් ඉන්නේ අපි අරී කියන එක කියවන්න පෙළඹෙනවා. தேவன் எங்கள் மேல வழக்கு வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප කෙරේ නඩු තබා තිබෙනවා. வழக்காடுவோம் வாருங்கள். නඩු කියමු එන්න. நாமளும் சொன்னோம் நாங்கள் எங்களிடம் வழக்கு இருக்கிறது. අපි ගාවත් නඩු තිබෙනවා කියලා කියනවා. நான் ஜெபம் பண்ணேன், මම යාඥා කරා கிடைக்கல, අම්බුනේ නැහැ. எனக்கு வரல, මට ආවේ නැහැ. நான் இப்ப இல்ல. මන් දැන් නැහැ. தேவனும் வழக்கு வச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේ නඩු තබා තිබෙනවා. உன்னுடைய காரியம் எல்லாம் எனக்கு சொல்லு. ඔබගේ දේවල් මට කියන්න. அங்க வைக்கிற காரியம் අපේ තියෙන දේ 6:11 சொல்லப்படுது. 6:11 மீகா புத்தகம் 6:11 මේක ආයේ 11 වෙනි පදයේ කියවෙනවා.
10-11 வாசிப்போம். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அறுவடைக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவா? அவைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கவடமுள்ளது. දුෂ්ටයාගේ ගේ දුෂ්ටකමේ වස්තුද පිළිකුල් වූ අඩු ඒවා වූ තවද තිබෙනවාද? දුෂ්ටකමේ තරාදිසා හොර කලන් පඩි මල්ලකුත් තබාගෙන සිටිද්දී මට නිදොස් කමක් ඇද්ද? මක්නිසාද එහි වස්තුකාරයෝ බලාත්කාරකමින් පිරී සිටිති. முதலாவது வசனம் 6:1. අයේක ඉතින් ස්වාමින් වහන්සේ කියන දේ අසන්න. නැගිට කඳු ඉදිරියේ පැමිණිලි කරන්න. හෙල්ලද නුඹේ හඬ අසාවා. கர்த்தர் சொல்லுகிறார். ස්වාමින් වහන්සේ කියනවා வழக்கு இருக்கிறது. මට නඩුවක් நீ තිබෙනවා. சொல்லு. ඔබ කියන්න. எல்லாம் கேட்கட்டும் சொல்லு. හැමෝම අසන්න ඕනේ කියන්න. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு எதிரான வழக்கு இருக்கிறது. දෙවියන් වහන්සේට විරුද්ධව නඩු තිබෙනවා. மனத்தாழ்மை இல்லை. යටත් භාවය නැ සිතේ. மற்றது தேவ செய்கை, தேவனுடைய செய்கை. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව நாங்க மறந்து போயிருக்கிறோம். අපි අමතක වෙලා ගියා. நாங்க மறந்து போயிருக்கிறோம். අපි ඒ දේ අමතක කළා. தேவன் எங்களை தொடக்கினார். දෙවියන් වහන්සේ අපව පටන් ගත්තා. எங்கே தொடக்கினார்? මොන ස්ථානයේද පටන් எங்கே ගත්තේ? கொண்டு வந்தார்? කොයි ස්ථානයේද எப்படி ගෙනාවේ? எல்லாம் இப்ப நடத்தி கொண்டிருக்கிறார்? කොහොමද උන්වහන්සේ මඟ இந்த පෙන්වන්නේ? நிமிஷம் கூட நான் வாழுகிறது தேவனுடைய செய்கை என்று මේ විනාඩියත් මං ජීවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේ ක්‍රියාවක් இந்த කියන එක. நிமிஷம் கூட நான் வாழுகிறது தேவனுடைய செய்கை. මේ විනාඩියත් මං ජීවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේ ක්‍රියාව නිසා. மறந்தவர்களா இருக்கிறோம். ඒක අමතක කරපු අය හැටියට අපි ඉන්නවා. தேவனுக்கு எதிராக குற்றம் சொல்லுகிறோம். දෙවියන් වහන්සේට විරුද්ධව අඩුපාඩුකම් தேவ තියෙනවා. செய்கையை மறந்து போயிருக்கிறோம். දෙවියන් වහන්සේ ක්‍රියාව අමතක වෙලා ගින් அடுத்தது நிறைவும் நிம்மதியும் இல்லாத உலக பலிகள். සම්පූර්ණත්වයත් සියල්ලම නැති ලෝකේ පලියක් විදියට ජීවත් වෙනවා. நிறைவும் இல்ல, සම්පූර්ණත්වේ නැහැ. நிறைவும் நிம்மதியும் இல்லாத உலக பலிகள். නිදහසක් සම්පූර්ණත්වයක් නැති ලෝකේ පූජාවක් ඇටියට. உலக பலிகளை ලෝකේ පූජාවක්. நாளாந்தம் வருகிறோம். දිනපතා එනවා. எப்படி வருகிறோம்? කොහමද එන්නේ? எப்படி நடந்து கொள்கிறோம்? කොහමද ඇසිරෙන්නේ? உலக பலிகள். ලෝකේ පූජාවක්. அதாவது உலகத்திலும் மக்கள் ஆராதனைக்கு போறாங்க. ලෝකේ සෙනඟත් නමස්කාරයට යනවා. செவ்வாய் வழி போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. සිකුරාදා අඟහරුවාදා යන අය ඉන්නවා. வேற நாள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள்ல மக்கள் போய்க்கொண்டு தான் இருக்கிறாங்க. එයාලට නියමිත කරපු දවස්වල එයාලා යනවා. நமக்கும் ஒரு நாள் இருக்கிறது. අපටත් දවසක් அது තිබෙනවා. ஞாயிற்றுக்கிழமை. ඒක ඉරිදා. அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது. ඒක ඉරිදා දවසක් ඇටියට තිබෙනවා. வளமை போல வருகிறோம். සුපුරුදු පරිදි අපි එනවා. அப்படியே வந்து அப்படியே போகிறோம். එම් එනවා ඒ විදිහටම යනවා. எங்களுடைய மாற்றங்கள் என்ன? අපේ වෙනස් වීම කුමක්ද? எங்களுடைய செய்கைகள் என்ன? අපේ ක්‍රියාව කුමක්ද? என்ன மாற்றம்? මොකද්ද වෙනස් වුනේ? என்ன சாட்சி சொன்னோம்? මොකද්ද අපි සාක්ෂි කිව්වේ? இப்ப எங்க இடத்துல எல்லாம் சாட்சி சொல்றதுக்கு நேரம் கொடுப்பாங்க. අපිට සාක්ෂි කියන්න වෙලාවක් දෙනවා. யாராவது எழும்பி ஒருவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்னு சொன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. කෙනෙක් ඇවිල් කවුරුයි නැගිලා දෙවියන් වහන්සේගේ නාමයේ පත් වෙන්න සාක්ෂි කියන්න කිව්වොත් ඒගොල්ලෝ කියනවා. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. இங்க இந்த நேரம் ஒதுக்கப்படே இல்ல. ඒ වෙලාව මේ ස්ථානේ අපිට වෙන් කරලා නැහැ. இந்த இடத்துல உள்ள சூழ்நிலைகள் මේ ස්ථානේ තිබෙන වාතාවරණය. அல்லது மக்கள் போதர் இடத்துல வந்து சொல்லலாம். නැත්තම් සෙනඟ පාලකතුමාලාට ඇවිල්ලා කියන්න පුළුවන්. மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல சொல்லலாம். මහිමයට පත් වෙන ස්ථානයේ ඒ දේ பக்தி කියන්න விருத்தி පුළුවන්. உண்டாக வேண்டும். ඒ භක්තිය ගොඩනගා ගන්නට කියන්නට ඕනේ. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යාපත්‍ය. உலக பலிகளிலே ஆர்வமா இருக்கிறோம். ලෝකේ පූජාවල් වල අපි උනන්දු වීමක් තිබෙනවා. அப்படி வந்து அப்படியே போயிடுறோம். ඒම ඇවිල්ලා ඔය යනවා. சில நேரம் வார்த்தைகள் பேசப்பட்டிருந்தாலும் සමහර විට වචනේ ඔබට කතා කරලා තිබුණත් அதுல உணரப்பட்டிருந்தாலும் ඒක ඇඟීමට පත් වෙලා තිබුණත් அந்த ஒரு தங்கச்சி சொன்னாங்க එක எனக்கு නංගි කෙනෙක් කිව්වා මට ஆண்டவர் பேசினார், දෙවියන් වහන්සේ කතා කරා ஒப்பு கொடுக்க முடியல. කැප කරන්නට බෑ. ஏன்? ඇයි? ஒப்பு கொடுத்தா செய்யணும் பாஸ்டர். කැප කරොත් ඒ දේ කරන්නට ඕනේ. சரிதானே? හරිනේ. செய்ய முடியல. එයාට කරන්න බෑ. ஆனா உணரப்பட்டோம்.
ඇඟීමට ලක් වුණා. அடுத்த சாட்சிக்கு எங்களை விட்டு கொடுக்கல. ඒ සාක්ෂි වලට අප ඉඩ දුන්නේ නැහැ. ஏன்? ඇයි ඒ? தேவ செய்கையை நினைக்க இல்ல. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව අපි හිතුවේ தேவ නැහැ. செய்கைக்கு இடம் கொடுக்க இல்ல. දෙවියන් වහන්සේ ක්‍රියාවට ඉඩ දුන්නේ නැහැ. இப்ப எப்படி தேவன் அற்புதம் செய்வார்? කොහොමද දෙවියන් වහන්සේ எப்படி ආස්කම් தேவன் කරන්නේ? எங்களை இன்னும் பெருக பண்ணுவார்? කොහොමද දෙවියන් වහන්සේ අපව තාමත් எப்படி அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் போக முடியும்? ඊගාව තත්ත්වයට කොහොමද දෙවියන් இதெல்லாம் වහන්සේ අපට යන්න පුළුවන්? மனத்தாழ்மைக்குள்ளே வருகிறது. සිත යටත්භාවය තුල මේ දේවල් එන්නේ. சொல்லுங்க அல்லேலூயா. 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 எதிர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். අපි විරුද්ධව කතා කරන්න සූදානම් எதிர் கூறுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். විරුද්ධව කියන්න අපි සූදානම් என்ன වෙලා. சொல்லப்பட்டதுன்றது கேட்கிறதுக்கு ரெடியா இல்ல. මොනවද කිව්වේ කියන එක අසන්න අපි සූදානම්. தேவன் சொன்னபடி நடக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இல்ல. දෙවියන් වහන්සේ කියපු හැටියට ඇසිරෙන්න අපි සූදානම් නැහැ. அப்ப உலக பலிகள் மாத்திரம் நாங்கள் கடமை நிறைவு செய்கிறவர்களா இருக்கிறோம். ලෝකේ පූජාවක් විතරක් ඒ වගකීම ඉෂ්ට කරන්න අපි සූදානම් වෙලා அருமையான ඉන්නේ. தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනේ. நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் දෙවියන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙන දේවල් நியாயம் செய்யுங்கள், යුක්තිය කරන්න, இரக்கத்தை விரும்புங்க, කරුණාවට කැමති වන්න, மனத்தாழ்மையா நடக்கிறதான் விரும்புகிறார் தேவன். සිතේ යටත්භාවයෙන් ඇසිරෙන එක තමයි දෙවියන් இந்த වහන්සේ காரியம் කැමැත්ත. தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். දිනපතා මේ දේවල් අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. தேவன் நன்மை செய்ய வல்லவர். දෙවියන් වහන්සේ යාපත කරන්න බලවත්. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනි. சபையாராகிய நாங்கள் සභාවක් හැටියට ඉන්න අපි தீமையை வெறுத்து ඒ නපුරුකම ඉවත් කරමින් கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் දෙවියන් වහන්සේගේ ආත්මය දීපු ඒ බලයෙන් நியாயத்தினாலும் ඒ යුක්තියෙන් நிரப்பப்பட்டு நடப்போம். நிரப்பப்பட்டு අපි நடப்போம். පිරි ඉතිරිලා යන විදියට ඇසිරෙමු. தேவன் நன்மை செய்வார். දෙවියන් වහන්සේ යාපත කරන්නේ. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනි. ஒரு நிமிடம், එක විනාඩියක්, ஒரு சம்பவம், එක දෙයක් ஒரு தேவனுடைய மனுஷனுடைய கடையிலே දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක් දාලා තිබු කඩයක් ஒருவர் තුල சாப்பிட போயினார். එක්කෙනෙක් කන්න ගියා. அந்த முதலாளி அவருக்கு நல்ல பரிச்சயமானவர். ඒ කඩේ අයිතිකාරයව මේ දෙන්න හොඳට අඳුනනවා. அவர் சாப்பிட்டார். එයා කෑවා. சாப்பிட்டுட்டு வந்து කාලා ඇවිල්ලා அந்த முதலாளியை பார்த்து சொன்னார், ඒ කඩේ අයිතිකාරයා බලලා කිව්වා இந்த உணவு மிகவும் நல்லா இருக்கு, මේ කෑම හරි රසයි. ஆனா இது இந்த இடத்துல இந்த இப்படி செய்திருந்தால் நல்லம், நான் இன்னும் 2 கூட சாப்பிட்டு இருப்பேன். මේ දේ මේම කරා නම් හරි තවත් මම වැඩියෙන් කනවා. அவர் அந்த பணத்தை கொடுத்துட்டு திரும்புகிற போது ඒ මුදල් දීලා එයා ඇරෙන විට அந்த முதலாளி சொன்னார், ඒක අයිතිකාරයා කිව්වා கொஞ்சம் பொறுங்கோ, පොඩ්ඩක් இந்த ඉවසන්න. பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. මේ මුදල් ඔබ ලබා அவருக்கு ගන්න. கொஞ்சம் ஆச்சரியமா போயிட்டு, මෙයාට ඒක විශ්මිත ஏன் என்று சொல்லி கேட்ட போது ඇයි කියලා அவர் ஒரு காரியத்தை ஒப்புக்கொண்டார். එයා එක දෙයක් පිළිගත්තා. அந்த மேலும் நீங்க 2 சாப்பிட முடியாம போனதுக்கு நான் துக்கப்படுறேன். තවත් දෙකක් ඔබ වැඩියෙන් කන්න නැතුව ගියේන මං දුක් වෙනවා. ஆனா வழியால நீங்க இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். ඒ නිසා මේ මුදල් මං ආපහු දෙනවා. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், එක දෙයක් ඒ දේෙන් තේරුම් ගන්න. ஒரு காரியத்தை சொல்லும்போது එක කාර්යයක් කියන විට தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், දෙවියන් වහන්සේ අපගෙන් அதை බලාපොරොත්තු වෙන දේ ஏற்றுக்கொண்டு நடக்க முன்னேறுவோம். ඒක පිළි අරගෙන ඇසිරෙන්නට අපි ඉදිරියට இந்த එමු. காரியத்திலே அங்க சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா, ඒ කියපු කාරණේ කුමක්ද නම් இன்னும் நாங்கள் முன்னேறுவோம், තවත් අපි ඉදිරියට යමු. இன்னும் நல்லதை செய்வோம், තවත් යාපත කරමු. இன்னும் நியாயம் செய்வோம், තවත් යුක්තිය කරමු. இன்னும் இரக்கம் செய்வோம், තවත් කරුණාවක් இன்னும் කරමු. மனத்தாழ்மையா நடப்போம். තවත් සිතේ යටත්භාවයෙන් ඇසිරෙමු. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබව ආශිර්වාද தேவன் உங்களை කරනවා. நடத்துவாராக. දෙවියන් වහන්සේ ඔබට මඟ පෙන්වනසේක. ஆமென்.